வணக்கம். நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன். இன்றைக்கி நெல்லிக்காய் ஜூஸோட நன்மைகளை பார்ப்போம். அதாவது நெல்லிக்காய் ஜூஸ் உங்களுக்கு ஆயுளை வளர்க்கும், முடி வளர்ச்சியை உண்டாக்கும், மங்கலான கண் பார்வை தெளிவுபடும், முகப்பொலிவு உண்டாகும். நெல்லிக்காய் ஜூஸில் அதிக ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்துள்ளது. விட்டமின் சி சத்து நிறைந்துள்ளது. சோடியம், பொட்டாசியம், நார்ச்சத்து, கால்சியம், மெக்னீசியம், நியாசின், அமினோ ஆசிட்ஸ், தயமின் போன்ற நிறைந்த சத்துக்கள் உள்ளது. இது இருதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளும், கெட்ட கொழுப்பு உறைவதை தடுக்கும், மேலும் இரத்த கழிவுகளை நீக்கும், சரும நோய்களை தடுத்து ஆற்றலை உண்டு சரும பளபளக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகும். இதனால் தொற்று நோய்கள்லாம் நீங்கும், சளி காய்ச்சல் இதெல்லாம் குறையும். இளநிறை, உடல் எடை குறைவு, சத்துக்கள் நிறைந்தது. இந்த அருமையான ஜூஸ் அனைவரும் சிறுவர் முதல் பெரியவர் வரை குடித்து நன்மை பெற வேண்டும். மேலும் சித்த மருத்துவத்தில் அதிக அளவு சேர்க்கப்படுகிறது. நெல்லிக்காய் லேகியம், திரிபலா, கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் சேர்ந்த மருந்து, முடி வளர்ச்சி தைலம் ஆகியவற்றில் நெல்லிக்காய் அதிக அளவு சேருகின்றது. வாருங்கள், இதை இப்போ எப்படி தயாரிப்பது என்பதை பார்ப்போம். வணக்கம். இன்று சத்துக்கள் நிறைந்த விட்டமின் சி சத்து நிறைந்த நெல்லிக்காய் ஜூஸ் எவ்வாறு செய்வது என்பதை பார்ப்போம். தேவையான பொருட்கள்: 10 எண்ணிக்கையுள்ள பெருநெல்லிக்காய், 1 கைப்பிடி அளவு கறிவேப்பிள்ளை, 1 கைப்பிடி புதினா, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் உப்பு. இவையே தேவையான பொருட்களாகும். இவற்றை வைத்து நியூட்ரியன்ஸ் நிறைந்த விட்டமின் சி சத்து நிறைந்த நெல்லிக்காய் ஜூஸ் எவ்வாறு செய்வது என்பதை பார்ப்போம். இன்று ஆம்லா ஜூஸ் செய்வதற்கு ஒரு 10 எண்ணிக்கை உள்ள விதை நீக்கிய நாட்டு நெல்லிக்காய் எடுத்து வைத்துள்ளேன். இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கொள்ள வேண்டும். இந்த ஜூஸ் ஒரு 4 பேர் சாப்பிடுவதற்கு சரியாக இருக்கும். அதனுடன் 1 கைப்பிடி அளவு கறிவேப்பிள்ளை, அதுபோல 1 கைப்பிடி அளவு புதினா, சீரகம் 1 டீஸ்பூன், உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் சுவைக்கு. இவற்றை நன்றாக முதலில் தண்ணீர் விடாமல் அரைத்து, பின்பு தண்ணீர் கலந்து 4 டம்ளர் தண்ணீர் கலந்து வடிகட்டி கொள்ள வேண்டும். நீர் விடாமல் அரைத்த நெல்லிக்காயில் 4 டம்ளர் நீர் கலந்து அதை மிக்சியில் நன்றாக நைஸாக அரைத்துக் கொள்ளவும். இவ்வாறு செய்வதால் ஜூஸ் முழுமையாக அந்த மிக்சியில் நம்மளுக்கு அடிபட்டு கிடைக்கும். இந்த ஜூஸ் பல மகிமை நிறைந்துள்ளது. இதன் பயன்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம். நெல்லிக்காய் ஜூஸை நன்றாக வடிகட்டி கொள்ளவும். இவ்வாறு வடிகட்டப்பட்ட நெல்லிக்காய் ஜூஸில் சிறிதளவு 1 டீஸ்பூன் அளவு எலுமிச்சை ஜூஸ் சேர்த்துக்கொள்ளவும். இது ஒரு சுவையான ஒரு ஜூஸுக்கு கிடைக்க உதவி புரியும். இதை கலந்து வெறும் வயிற்றில் தினமும் சாப்பிட்டு வர ஒரு அளப்பரியாத நன்மைகள் கிடைக்கும். பல விட்டமின்கள், மினரல்ஸ், அமினோ ஆசிட்ஸ், நார்ச்சத்துக்கள் அதிகமாக உள்ளது. இந்த நெல்லிக்காய் ஜூஸ் அறுசுவை நிறைந்துள்ளது. இனிப்பு, புளிப்பு, உவர்ப்பு, உப்பு ஆகிய அனைத்து சுவைகளும் உண்டாக்கி ஒரு இனிமையான ஒரு நல்ல ஒரு சுவையான ஜூஸாக கிடைக்கும். இந்த நெல்லிக்காய் ஜூஸ் சிறியவர் முதல் பெரியவர் வரை ஒரு நோய் எதிர்ப்பு சக்திக்கு மிகுந்தவும் நன்மை பயக்கும். மலச்சிக்கலுக்கு நல்லது, முகப்பொலிவு, முடி வளர்ச்சி அனைத்துக்கும் நல்லது. அதே போல இருதய பாதுகாப்பு, ரத்தத்தை சுத்தம் பண்ணும், சரும நோய்கள் வராமல் பாதுகாக்கும், கோடை வெயிலுக்கு உகந்தது, சளி தொல்லை அனைத்துக்கும்
ஒரு நல்ல ஒரு அருமையான ஜூஸ். இதை அனைவரும் உண்டு மகிழ்வோம். நெல்லிக்காய் ஜூஸ் கண்களுக்கு மிகவும் நன்றது. அது கண் பார்வை தெளிவாக தெரியும். இதை கண் பிரச்சனை உள்ளவர்கள் இதனை தினமும் குடிப்பதால் நன்மை பயக்கும்.